அரசு பதவி யாருக்கு கிடைக்கும்? அரசு பதவி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வரும்போது பாவத்தில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 2, 6, 10, 11 இந்த பாவங்கள்லாம். லக்ன பாவம் பிரதானம், அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அது இல்லாத கிரகங்களில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா சூரியன், அரசு அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு சூரியன் பிரதானம். அதை தாண்டி சனி, ராகு, அப்புறம் குரு, இந்த 3 கிரகங்கள் பங்கெடுக்கிறது. எப்படின்னா பாவத்தை பொறுத்தளவில் 2வது பாவம் அப்படின்றது பணம், அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய பணம். அப்போ 2வது பாவம் முக்கியம். 6வது பாவம் சர்வீஸ். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஒரு தொழிலோ ஏதோ கிடையாது, ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக அரசு அப்படின்றது இருக்குது. மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு துறை. அதே மாதிரி அரசு மூலம் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அதுக்கு 10வது பாவம். அதே மாதிரி அதை சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு கொடுக்கறது எதுன்னா 11வது பாவம், ஃபுல்ஃபில்மெண்ட். இதில் பிரதான கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்றது பிரதான கிரகம், அரசு. ஏன்னா கிரகங்களுக்கெல்லாம் தலைமை அப்படின்றது சூரியன், அரசு அப்படின்றது சூரியன். அரசு பதவி அப்படிங்கும்போது சூரியன் வலுவாக இருக்கணும். இரட்டைப்படை பாவங்களான 2, 6, 10 இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டால் அதில் அரசு பதவி மூலமாக நிரந்தரமான ஒரு பணம் அப்படின்றது கிடைக்கும். ஒரு அரசுன்றது ஒரு பெரிய துறை இல்லையா? அப்போ ராகு, பிரம்மாண்டத்துக்கு காரகர் ராகு, நல்லா இருக்கணும். அதே மாதிரி பெரிய துறையில் இருக்கணும், ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பங்கெடுப்பு. அதில் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கொன்று நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது எளிதாக கிடைக்கும். ஸோ சூரியன் மட்டும் நல்லா இருக்குது, மித்ததெல்லாம் நல்லா இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் வேறுபடும். ஒருவேளை 2, 6, 10, 12ஆம் பாவத்தையும் சேர்த்து தொட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாம். அப்படி இந்த மாதிரி கனெக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 12ஆம் பாவம் 11, அதுக்கு முரண்பாடான 11ஆம் பாவத்தை தொட்டிருந்தா பெரிய அளவு பாதிப்பு அப்படின்றது இருக்காது. ஏன்னா 12ஆம் பாவத்தோட வீரியம் அதில் குறைஞ்சு போயிடும். இந்த 2, 6, 10 இல்லை, வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கலாம்? அட்லீஸ்ட் 3, 7, 11. ஏன்னா சில பேருக்கு பணம் அப்படின்றது பெரிதளவில் விருப்பம் இருக்காது, ஆனால் பதவிக்காக இருப்பாங்க. பதவி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பேஷன். ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்க ஒரு கலெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவி, ஒரு IAS, IPS இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு பதவி அப்படின்றது ஒரு பெருமிதம். இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு 3, 7, 11 இருந்தால் நல்ல அமைப்பு. எப்படி இருந்தாலும் இந்த 5, 9 மட்டும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். 5, 9 அப்படின்றது பணத்துக்கு விரோதமானது, அப்போ வருமானம் இருக்காது. அதே மாதிரி 8, 12 பாவங்களும் லக்னத்துக்கு தீங்கு, பணத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் லக்னத்துக்கு தீங்கானது அப்படின்றதுனால அது எந்த பாவங்களுக்கும் சரியாக அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு ஜாதகர் இருந்தால் அரசு வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும்.